நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார். உன் நெஞ்சம் அதை உற்று பார்த்தெரிந்திடுவார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார். உன் நெஞ்சம் அதை உற்று பார்த்தெரிந்திடுவார். அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசுபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசுபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. ஹல்லேலூயா. 757. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நிறைஞ்சும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நிறைஞ்சும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் தேசு தேவா, நானிலத்தில் நிறைஞ்சும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நிறைஞ்சும் ராஜா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை எண்ணி நான் துதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்து. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்து. அறியாத ஜாதியை வரவழைத்து, நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினி. அறியாத ஜாதியை வரவழைத்து, நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினி. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை எண்ணி நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் வாமையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்க
நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் விழுந்திடாதே வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் விழுந்திடாதே நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா யா அல்லேலூயா அல்லேலூயா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நான் நிலத்தில் நிறைஞ்சும் ராஜா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நான் நிலத்தில் நிறைஞ்சும் ராஜா உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா அல்லேலூயா 1067வது பாடல் கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார் குடியிருப்பவன் யார் கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார் குடியிருப்பவன் யார் உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவர் உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவர் மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார் குடியிருப்பவன் யார் கர்த்தாவே உமது கூடாரத்தில்
அப்பா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா எலியாப்பா ஆண்டவரே, அப்பா அந்த பலிபீடத்துக்கு நேராக சப்பனிட்டு நோக்கி காத்திருக்கும் போது ஆண்டவரே, அப்பா எலியாவின் அக்கினி இறங்கி வந்து அப்பா ஆண்டவரே அந்த இடம் இருக்கிற அச்சா தண்ணீரெல்லாம் நக்கி போற்றுது ஆண்டவரே. அந்தோடைய மகிமைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த ஆரம்ப வேலையில இயேசுவே அந்த மகிமை மேல் வரும்படி அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் சமூகத்தில் ஆண்டவரே. அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் அச்சா ஆண்டவரே. நாங்கள் வாஞ்சியோடு தாகத்தோடு காத்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நாங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆத்துமாக்காக நான் பாரமிடுகிறோம் ராஜா. தேவன் ஒரு நிமிஷம் அப்பா எங்களை நீர் இந்த பலிபீடத்தை காத்த சுத்திகரிப்பீராக, சப்பனிப்பீராக ஆவியானவரே. ஆவியானவர் இறங்குவீராக, ஆவியான வல்லமை கடந்து வரும்படி, பரிசுத்த அக்கினி கடந்து வரும்படி அப்பா இந்த மாலை வேளையில் ஆவியானவர் இந்த 7வது மாதத்துல கொடுக்கிற இந்த அபிஷேகம் வர்றாங்களப்பா எங்களுக்கு வர்ற ஆண்டவர் வல்லமையே தேவன் ஆவியானவர் அப்பா அக்கினியா நிரப்பம்படி, அக்கினியா நாங்க மாறுபடி ஆவியானவர் எங்களை தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம் இயேசுவே. எங்களை தாழ்த்துகிறோம், ஒரு நிமிஷம் தாழ்த்துகிறோம் அப்பா. சர்வவல்ல தெய்வமே அப்பா எங்களுடைய ஆண்டவர் இயேசுவே அப்பா எங்களை நினைப்பதை போல ஆகாது ராஜா. அப்பா எங்களை நினைப்பதை போல இல்லை ராஜா. ஆண்டவரே இயேசுவே நினைப்பதற்கு மேலாக என் தேவ ராஜ்யம் நடக்கும்படி அப்பா நாங்க தாழ்த்துகிறோம் இயேசுவே, உயர்த்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஆண்டவரே. அப்பா சோத்திரிக்கிற ராஜா இந்த நாளில் இயேசுவே இந்த மாலை வேளையில் ஆவியானவர் அப்பா சோத்திரிக்கிற ராஜா. இதோ இயேசுவே ஒவ்வொரு நாளும் பாரம் எடுக்கிறோம் அப்பா. நாங்க மாத்திரம் வந்து ஆராதிச்ச போதாது ஆண்டவரே. அப்பா நாங்க பாரத்தோடு அப்பா சமூகத்துல காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. நீ சொன்னீர் ஆண்டவரே அப்பா இந்த ஜெப வேலை ஆண்டவரே அப்பா அசட்டையா இல்லாதபடி அப்பா சோத்திரிக்கிற ராஜா அலட்சியப்படுத்தாதபடி ஆண்டவரே ஆராதனை கர்த்தருக்கு உண்மையாகும், கர்த்தருக்கு பிரியமுள்ளதாகும் ராஜா. அப்பா இந்த ஆராதனை ஏறெடுக்கும்படி ராஜா நீர் ஆவியானவர்களை வெளிப்படும்படி, ஆவியானவர் மறைத்தங்களை வெளிப்படும்படி, பரிசுத்த ஆவியானவர் மறைத்து வெளிப்படும்படி, கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி, கர்த்தருடைய வல்லமை அப்பா எங்களை மறைக்கும்படி இந்த மாலை வேளையில் ஆவியானவரே உங்க சித்தம் செய்யப்படுவராக. உங்க சித்தமே ஆண்டவரே, உங்க சித்தம் ஆண்டவரே செயல்பட்டபடி மாம்சம் அல்ல, மாம்சம் இல்ல, இதோ மாம்சம் இல்ல ஆவியான சொன்னீரே. இதோ நான் உன்னை மறைத்து நான் வெளிப்படுவேன், ஆவியானவர் நானே வெளிப்படுவேன் சொன்ன தேவன் ஆண்டவர். இதோ ஆவியான தேவன் மோசையோடு இருந்த தேவன், மோசையோடு வாயோடு இருந்தவரே. இதோ அக்கினி நாவாக நான் மாற்றுவேன் சொன்ன தேவன் இந்த மாலை வேளையில் ஆவியானவர் வெளிப்பட்டபடி, ஆவியானவர் பரிசுத்த கரம் ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் நிரப்பம்படி இந்த மாலை வேளையில் ஆவியானவர் இடங்கொண்ட ஆண்டவர் இந்த இடம் அசையபடி ஆவியானவர் நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க ஆண்டவர், நிரப்புங்க இயேசுவே. மாரணதா நிரப்புங்க அப்பா, உங்க வல்லமையினால எங்களை நிரப்புங்க, உங்க அக்கினினால நிரப்புங்க ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரே உங்க அக்கினினால நாங்க நிரப்பப்படணும் அப்பா. உங்க அக்கினினால ஆவியானவர் எங்களை நிரப்புங்க அப்பா இந்த மாலை வேளையில் இயேசுவே. சோத்திரம் அப்பா இயேசுவே, சோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நன்றி இயேசுவே. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா. யாருமில்லா என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா. வியாதியின் படுக்கையிலே நான் விழுந்த வேளையிலே, வியாதியின் படுக்கையிலே நான் விழுந்த வேளையிலே காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே. இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா.
யாருமில்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா 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 என் இயேசுதா. வாலிப வயதினிலே நான் விழுந்த வேளையிலே, வாலிப வயதினிலே நான் விழுந்த வேளையிலே அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே. அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே. இயேசுதா என் இயேசுதா இயேசுதா என் இயேசுதா. யாருமில்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம். யாருமில்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா என் இயேசுதா இயேசுதா என் இயேசுதா. அப்பா உம்மை போல் ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் இல்லப்பா, யாரும் இல்லை என்று நாங்கள் அழுத நேரம் இல்லப்பா. அப்பா எத்தனை பேர், 1000 பேர் நம்மளுக்கு ஆண்டவரே சொந்த பந்தம் இருந்தாலோ அப்பா ஒரு நேரத்தில் எல்லாம் கைவிட்ட நேரத்தில் அப்பா யாரும் இல்லையே என்று வனாந்தரத்தை போல ஆகார் எப்படி கண்ணீரோடு வனாந்தரத்தில் அவ தவிச்ச போல ஆண்டவரே அந்த போல ஆண்டவர் வனாந்தர வாழ்க்கையில தேவன் தேடி வருகிறவர். இயேசுதா இயேசுதா எங்க வாழ்க்கையை மாற்றுகிறவர். இயேசுதா வனாந்தர வாழ்க்கையை மாற்றுகிற தேவன். அப்பா அப்பா எங்களுக்கு தாய்க்கு மேலான தெய்வம், தாய்க்கு மேலான இயேசுவே. அன்புக்கு முன்பாக அந்த உலகத்துல ஒன்றுமே இல்லப்பா. அந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். நிச்சயமா நினைக்கலாம் அந்த நாளில் அற்பமா என்னலாம் ஒரு 4 பேர் போறாங்க ஜெபிக்கிறாங்கன்னு, நிச்சயமா ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார், இந்த சபையோடு இருக்கிறார். ஓ ஆவியானவர் நிச்சயமா இதுக்குரிய பலன்களை காத்த நிச்சயமாகவே தருகிற தேவனா இருக்கிறாரு. ஒரு சின்ன ஊழியமா இருந்தாலோ அது உண்மையை உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு ஒரு சித்தமுள்ள ஊழியமா அவருக்கு பயந்து நடக்கும் போது ஓ அவர் யாவை செய்து முடிக்கிற தேவனுங்க. பார்க்க அற்பமா இருக்கலாம், ஓ அற்பமா இருக்கலாம், ஆனாலோ ஓ ஹல்லேலூயா சொல்லிக்கிறார். ஆரம்பம் அற்போ முடிவோ உமக்கு சம்பூரணமான மாற்றுவே. ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்த ஊழியம், இந்த ஊழியம் கர்த்தர் தந்த ஊழியம், இது கர்த்தருக்குரிய ஊழியம். ஹல்லேலூயா தேவன் ஆண்டவர் அப்படியா ஓ இக்கட்டுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் ஆண்டவரே இந்த ஊழிய பாடுகள் ஆண்டவர் அப்பா நீர் மாற்றுவீராக, அப்பா நீ மாற்றுவீராக ஆண்டவர். அப்பா சுத்தரிக்கிறப்பா திறந்த வாசலை கொடுத்தவரையா, நீ திறந்த வாசல் ஆண்டவர் அழைத்தவரப்பா, நீ ஒருபோத பொட்டவோ திறக்கும் திருகோல் உள்ள தேவன் ஆண்டவர், ஒருவரோட அதிகாரம் இல்லை உம்மை விடராச்சா. ஹல்லேலூயா சுத்தரிக்கிறப்பா. அந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம், அந்த ராஜாதி ராஜாவை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அந்த நீதி உள்ள தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம மனதுள்ளத்தோடு முழு இருதயத்தோடு அவரை துதிப்போமா, அவரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க துதிக்கதா எரிகோ மாதிரி எரிகோ போல எழும்புற பிரச்சனைகள் உடைக்கப்படும் இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எபினேசரே 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 யெகோவா நசியே இறங்கும்படி இறங்கும்படி அப்பா எங்க மேல அசைவாடுகிறவரே, அசைவாடுகிற தெய்வமே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீரோ பரிசுத்த தேவன் என்று நாங்க உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்பா இந்த பரிசுத்த ஆராதனை தேவனுக்கு பிரியமுள்ளதா, தேவனுக்கு சித்த
சுத்தமுள்ளது ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவரே, துதிக்கிறோம் பரிசுத்தரே, துதிக்கிறோம் யெகோவானிசியே. இறங்குங்கப்பா இறங்குங்க. டைத்து போடுகிறவரே, அசைவாடுகிறவரே அப்பா, இந்த மாலை வேளையிலே பரிசுத்த கரம் இறங்கி இந்த ஆலயம் முழுவதும் ஆவியானவர் அப்பா நீ ஆளுக செய்யும்படி ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. என் பரிசுத்த பிதாவே இறங்குங்க அப்பா, இறங்குங்க ஆண்டவரே. உம்மை விட இந்த உலகத்தில் யாரால எங்களை தேற்ற முடியும் ஆண்டவரே? அப்பா உம்மை விட எங்களை யாரால மாற்ற முடியும்? அப்பா உம்மை விட எங்களை யாரால தேற்ற முடியும் ஆண்டவரே? அப்பா சோத்தரிக்கிற ஆண்டவரே, நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன் சொன்னவரே. நீ பயப்படாத, திகழாத, கலங்காதே, நானே உன் தேவனாய் இருக்கிறேன் சொன்னவரே. என்னை அல்லாமல் தெய்வம் இல்லை சொன்ன தேவன் அப்பா. ஹல்லேலூயா அப்பா இயேசுவே. காரிருள போல பிரச்சனைகள், காரிருள போல போராட்டங்கள் ஆண்டவரே என் தேவனை மாற்றுவீராக, என் இயேசு மாற்றுவீராக. என் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எல்லா காரிருள்களும் உடைக்கிறோம் அப்பா, இஸ்லாமத்தை உடைக்கிறோம் ஆவியானவரே. அப்பா சோத்தரிக்கிற ஆண்டவரே தேவ இந்த பகுதியில் அப்பா 24 கிராமத்தில் தேவ இங்கே சபையை தேவன் தெரிந்து கொண்டீரே அப்பா. தேவன் அப்பா அநேக ஆண்டவரை ஆண்டவரை ஆண்டவரே சோத்திரம் மேற்குக்கும் கிழக்குக்கும் வடக்குக்கும் தெற்கு கொண்டு ஆண்டவரே ஜனங்களை காத்தறி எழுப்புவீராக அப்பா. நீ எழுப்புவீராக ஆவியானவரே. உங்க வல்லம் ஆண்டவரே அப்பா அப்பா தொடுவீராக ராஜா. ஹல்லேலூயா. பற்றி எறிகிற வல்லம் ஆண்டவரே, பற்றி எறிகிற வல்லம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் மங்கி எறிகிற தீயல்லப்பா, பிரகாசிக்கணும் ஆண்டவரே, பிரகாசிக்கணும் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் இயேசு நாமத்தில் சொல்லும் போது ஆண்டவரே வியாதிகள் விலகணும் ஆண்டவர், மரண கட்டுகள் ஆண்டவரே அப்பா விலகணும் ஆண்டவரே, வியாதிகள் ஆண்டவரே மறையணும் இயேசு நாமத்தில் ஆண்டவரே, சாசு கட்டுகள் உடைக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, அப்பா சோத்திரம் இந்த ஜெபம் ஆண்டவரே நிச்சயமாக ஆண்டவரே ராஜா ஆண்டவர் வல்லமுள்ள செபங்கள் ஆண்டவரே, சாசு கட்டுகள் உடைக்கிற ஆண்டவரே செபங்கள் ஆண்டவரே ராஜா. ஓ கட்டுகள் உடைக்கிற செபங்கள் ஆவியானவரே, ஓ வல்லமை எழுப்புவீராக, வல்லமை எழுப்புவீராக ஆவியானவரே. அப்பா அப்பா அப்போஸ்தலருக்கு 120 பேர் ஜெபிச்ச போது ஆண்டவரே ஆண்டவரே அப்பா மேலுட்ட அறையில் அப்பா உங்க மகிமை இறங்கி அப்பா ஆண்டவரே ஒரு இரவு பகலும் ஆவியானவர் நீ ஊற்றி நாவுகளை மாற்றினீர் ஆவியானவரே, அக்கினி நாவுகளை மாற்றினீர் ஆவியானவரே. உம்மால ஆண்டவரே சித்தம் இருந்தா நிச்சயமாக நீர் மாற்ற வல்லவர் ஆவியானவரே. அப்படியேப்பட்ட வல்லமையா எழுப்புங்க அப்பா. அந்த நாளில் அந்த அபிஷேக வர்றங்களை கொடுத்து எழுப்புங்க அப்பா. அப்பா நாங்கள் சாதாரணமா இல்லை ஆவியானவரே, இது போதாது ஆவியானவரே. அப்பா பவராவி பவராவி பவராவில எழுப்புங்க அப்பா. ஹல்லேலூயா. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. சியோன் சபையில் ஆண்டவரே, சியோன் விடுதலை சபை ஆவியானவரே, எழுப்புதல் சபை ஆவியானவரே, அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, அந்த வரங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஆவியானவரே எங்களை நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே சப்பா ஒரு மகிமை மேகம் வந்து நிரப்பும்படி அப்பா, அனலாக்கும்படி ஆவியானவரே. அப்பா சோத்திர தூதர்கள் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா ஏறுவது இறங்குவதுவரா நாங்கள் ஆண்டு தரிசனத்தை காணும்படி அப்பா ஆண்டவரே, தீர்க்க தரிசனங்களை காணும்படி அப்பா, அந்த வரங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஆவியானவர் இந்த நாளில் அந்த அக்கினியை ஊற்றுவீராகப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லைப்பா, உம்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லைப்பா. அப்பா அப்பா நீ யாரை கொண்டாத நீ எழுப்ப வல்ல ஒரு தேவன் அப்பா. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா படிப்பு பட்டதாரியோ அல்ல ஆண்டவரே, அப்பா பூமியில் ஆண்டவரே அப்பா பாவியும் பரதேசி தெரிந்து கொண்ட வந்த தேவன் அப்பா. அப்பா நீ எழுப்புங்கப்பா. இது போதாது ஆண்டவரே, இந்த வல்லமை போதாது, இந்த கிருபை போதாது. ஒரு சேட்டனா கேரதா ரீதோரசே ரிசக்கபரோதா நோ உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ பா, மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ, நான் ஏற்பதோ என் மூலமாகாததோ, நான் ஏற்பதோ என் மூலமாகாததோ, உங்க
உங்க கிருபதா, உங்க கிருபதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ, சொல்லுவோமா? நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ, உங்க கிருபதா, உங்க கிருபதா, கிருபதா, உங்க கிருபதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. அப்பா நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி 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 சொல்லுவோமா? அப்பாவுக்கு நம்ம நிற்பது நிர்மலமாகாதது ஒரு கிருபதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. அப்பா நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. 1000 பேர் இருக்கையிலே என்ன தெரிந்தே உமக்கு நன்றி. 1000 பேர் இருக்கையிலே என்ன தெரிந்தே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ, சொல்லுவோமா? நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ, உங்க கிருபதா, உங்க கிருபதா. சப்பா உங்க கிருபதா, உங்க கிருபதா. அப்பா நாங்க நிற்பது நிர்மலமாகாதிருப்பது அப்பா நிச்சயமா சுத்த கிருபை, கர்த்தருடைய கிருபையில தான் ஒவ்வொரு நாளும் நாம நிற்கிறோம். அவருடைய கிருபையில தாங்க. காலையில கிருபையும் மாலையில மகிமை தருகிற தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த கிருபை நிர்மலமாகாதபடி காத்த கிருபை, நம்ம தாங்கி நடப்பது அந்த கிருபை தாங்க. அந்த கிருபை தான், அது மாறாத கிருபை, அது விட்டு கொடுக்காத கிருபை. ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாள் நிற்பது அவருடைய கிருபையிலானதான். எத்தனையோ பலகினோம், நம்மளுக்குள்ள சோர்வைகள், எத்தனையோ சொல்ல முடியாத பாரங்கள். ஓ இதோ காற்றை போல நம்மளை கண்ட கடலை போல கொந்தளிப்பது போல எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலையோ நம்மளை நிர்மலமாகாதபடி காக்கிற அந்த கிருபை, நம்ம சோர்ந்து போகாதபடி நம்மளை தாங்கி நடத்தது கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபை அது விலையேற பெற்றதுங்க. அந்த கிருபை நம்ம சாதாரணமாக சொல்லலாம், அந்த கிருபைக்கு அளவில்லை, சொல்ல முடியாதது. அப்பா நன்றி இயேசுவே, நன்றி சொல்லுவோமா? நிச்சயமா இடைவேளை விடாதபடி துதிப்போமா? ஆராதனை வேலையில சோர்ந்து போகக்கூடாது, இடைவேளை விடக்கூடாது. ஆராதிக்கணும், துதிக்கணும், துதித்து கொண்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும். ஆமீன். அந்த இடத்துல கர்த்தர் மகிமையா நம்மளை நிரப்புவார். அசைவாடுகிற தேவனா இருக்கிறார், ஒரு அன்பானவள் நேசிக்கிற தேவனா இருக்கிறாருங்க. ஏனோ தானன் இல்லை, என் தேவன் பரிசுத்த தேவன்க. ஒன்றுமில்லாததுக்காக என்னென்னவோ செய்கிறாங்க உலகத்துல, ஆனாலும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்க வந்த நாமோ, என்று பரிசுத்த தேவன் ஆராதிக்க வந்த நாமோ, ஓ பயபக்தியோடு அவரை மகிழ்ந்து களி கூறும்படி, அவரை சந்தோஷத்தோடு ஆராதிக்கும்படி. ஓ அல்லேலூயா. அதற்காக நம்ம தெரிந்து கொண்ட தேவனா இருக்கிறாருங்க. தேவன் அவர் நினைச்சு பார்க்கும்போது, நம்ம தனிமையில் நினைக்கும் போது நம்ம நினைக்கலாம் அத்தனையும் நம்மளுக்குள்ள அண்ணன் தம்பி குடும்பம் எல்லாம் இருக்கிறோம், ஆனால் எத்தனையோ பிரச்சனை வரும்போது யாருமே இல்லை என்று கலங்குறோம். ஆனால் சர்வவல்ல தேவன் ஒரே குமாரன் ஆனே, ஒரே அவர் பிள்ளையே கர்த்தர் பூமிக்கு கொடுத்தாரே, அவர் தமக்காக தன்னையே அவர் கொடுத்தாரே.
அப்பா அவர் சிலுவையில் சுமக்க ஆண்டவரே, அவர் உயிர் நேரத்தில் கூட ஆண்டவரே அப்பா ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஒரு கலங்கினாரே அப்பா. அந்த தெய்வம் எப்படி பட்டிருப்பார் அந்த பாடுகளை. ஒரு நிமிஷம் நம்ம நோக்கி பார்த்தபோது ஒரு பட்ட பாடுகளுக்காக ஒரு நிமிஷம் 1 மணி நேரம் அவருக்காக நம்ம மொழி தன் குடும்பத்துக்காக சொந்தம் நம்மளுக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு தன தேவனுக்காக நம்ம அவருக்காகவே நம்ம கலங்கி நம்ம மனதுருகி அவரை துதிக்கும் போது அவர் நமக்காக இறங்குற தேவனுங்க. அவர் மனதுருகிற தேவன். அதை தான் நம்மளை எதிர்பார்க்கிறாரு. என்ன டைமும் என் பிரச்சனை ஆண்டவரே, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளோ பாடு, எனக்கு ஏன் இது, எனக்கு ஏன் என்று கேட்குறோமா காசம். ஒரு நாள் என் இயேசுவை நோக்கி பார்க்கிறோமா, ஒரு பட்ட பாடுகளை நம்ம நோக்கி பார்க்கிறோமா, அவருக்காக நம்ம கண்ணீர் விடுகிறோமா. இயேசுவே நீர் ஒரு பாவம் அறியாதவர், ஒரு குற்றமும் செய்யாத தேவன், குற்றமற்ற தேவன், அவர் ஒரு பரிசுத்த தேவன் ஆண்டவரே. குற்றமில்லாத ரத்தத்தை, ஒரு பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தின தேவனுக்காக ஒரு நிமிஷம் நம்ம நோக்கி பார்த்து அவரை நிச்சயம் ஆராதனை பண்ணும்போது நமக்காக என்று இல்லாத மறந்து என் இயேசுக்காக என்று நம்ம ஆராதிக்கும் போது அவரையே நம்ம நோக்கி பார்க்கும் போது அளவில்லாத அபிஷேகம் ஊற்றுவாருங்க, அளவில்லாத அக்கினி நிரப்புவாரு. சுயமான ஜபம் இல்லை, சுயத்துக்காக அல்ல, மனுஷனுக்காக அல்ல, என் இயேசுக்காகவே நம்ம நோக்கி பார்க்கணும். அந்த இடத்துல ஒரு மகிமை பிரசனம் நம்ம மூடும்படி, மகிமை நம்மளை மூடி மறைக்கும்படி அந்த தெய்வம்ங்க. ஹல்லேலூயா. ஒரு நேரம் நம்ம நினைவு கூறும்போது இன்றைக்கு நினைக்கிறோம் எல்லாரும் போல நம்மளும் ஒரு தெய்வம் ஆராதிக்கிறோம். அதுதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்லை இல்லை இயேசுப்பா அவர் நம்மளை சில பேர் அழைத்திருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ பேருங்க, ஆனால் எத்தனையோ பேர் இன்னைக்கு ரட்சிக்கப்படுறாங்க, வர்றாங்க, அவங்க உபத்திரம் தாங்க முடியாத விலகி ஓடிடுறாங்க. ஆனாலும் தேவன் கிருபை, அது பரிசுத்த கரம், அவருக்காக நம்ம பிள்ளைகளாக இருந்ததுக்கு எவ்வளோ பாக்கியம். ஒரு புத்திரி சிவார ஆவி தந்த பிள்ளைகள் என்று நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே. அதை விட நம்மளுக்கு என்ன இருக்கு இந்த உலகத்துல? பரிசுத்த தெய்வங்க. நம்ம நினைத்து நினைத்து பார்க்கும்போது, சிந்தித்து சிந்தித்து பார்க்கும்போது இவ்வளோ போர் ஒரு தெய்வம் இந்த உலகத்துல உண்டா? கிடையவே கிடையாது. அவர் என்ன செய்தார்? அவர் என்ன குற்றம் செய்தார்? உலகத்துல நன்மையை செய்து கொண்டு சுற்றி திரிகிற தேவனா இருந்தாரே. அந்த தெய்வத்துக்கு ஏன் மனதில்லாத இருக்கிறோம்? ஏன் கடினமா இருக்கிறோம்? ஏன் ஆண்டவருக்கு உண்மையா இல்லாத இருக்கிறோம்? ஹல்லேலூயா. தனக்கு உலகம் 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 எத்தனை காலம் நம்ம வாழ முடியும்? என்ன கூட நினைக்கிற சில சுயமான யோசிக்கிறது, தனக்காக தன் குடும்பம் என்று சுயமா இல்லை. ஆண்டவர் அதற்காக அழைக்கல. நான் இருக்கிற உன் குடும்பத்தை நடத்த, நான் இருக்கிற உமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மதிலான் என்ற தேவன் அல்லவா? இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்துகிற தேவன் அல்லவா? ஓ ஆண்டவரே அடிமத்தனத்தாச்சு இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கொண்டு வந்து அத்தனை பேருக்கு நடத்தினவர். ஆனாலோ அவங்க மறுதளித்தாங்க, அவங்க ஆண்டவரே முறுமுறுத்தாங்க, வணங்கா கைத்துள்ள ஜனங்களா ஆண்டவர் அனுதினமும் மறைதளித்து அப்பா அவங்க விழுந்து கொண்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த ஜனங்களா இல்லாதபடி தேவன் ஆண்டவரே கடைசி காலத்தில் அப்பா ஒரு நேர பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு, வியாதி உண்டு. ஆனாலும் ஆண்டவரே உலகத்தை ஜெய கொண்ட தேவன் உன்னோடு இருக்கிறனார், நீ பயப்படாதே, உலகத்தை ஜெயிச்ச தேவன் நான், நீ பயப்படாது சொன்ன தேவனை பிடித்து கொண்டு நம்ம ஆண்டவரே சுவாசத்தினால் ஆண்டவரே அப்பா நீதிமான் பிழைப்பான். சுவாசத்தை நம்ம உலகத்தை ஜெயிப்போம், சுவாசத்தில் நோயை ஜெயிப்போம், சுவாசத்தில் பிசாசை ஜெயிப்போம். ஆண்டவரே விசுவாசத்தில் நம்ம அப்பா ஜாதி மத்தியில் நம்ம ஜெயிச்சு வாழும்படிதான் தேவன் ஆளில் விசுவாசத்தினையும் தேவன் வைத்து போகிறா, சமாதானத்தை வைத்து போகிறா. நான் சமாதானத்தை வைத்து போகிறேன் சொன்ன தேவன். அப்பா உலகம் முடியும் பரியாந்தவன் அவனோடு இருக்கிறேன் சொன்ன தேவன். நம்மளோடு இருக்கிறவர் பெரியவருங்க, நம்மளோடு இருக்கிறவர் பரிசுத்தருப்பா. நிச்சயமா ஒரு குழந்தை ஆராதிச்ச உற்சவம் பண்ணக்கூடும், நிச்சயமா அங்கே கதறி கண்ணீரிட்டு குச்சப்படாதே. ஏன்னா அந்த நாள் கிடைக்காதுங்க, இந்த நேரம் கிடைக்காது. நிச்சயமா நம்மளுக்கு இந்த நாள் கிடைக்காது, இந்த நேரங்கள் கிடைக்கவே கிடைக்காது. இந்த சபைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பாக்கியம்தான். நம்ம ஒரு நேரம் அசட்டை தான் பண்ணுறோம். மனுஷி மாம்சங்கள் அநேக உட்காரோம், ஒரு சோர்விகளுக்கும் கொள்ளாத கொண்டு வந்து நிறுத்துது. ஆனாலும் நிச்சயமாக சொல்கிறேன், நிச்சயமாக கத்தர நேரத்தில் நம்மளுக்கு கொடுத்த ஊழியோ இந்த சபையில் நம்மளுக்கு இந்த வளரும்படி, கற்றுக்கொள்ளும்படி, கத்தர் வாவியில் வளரும்படி, ஜபத்தில் வளர்ந்து நிற்கும்படி, கத்தருக்காக நிற்கும்படி தேவன் ஆண்டவரே நம்ம அழைத்ததுக்காக நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா,
நன்றி. அதனால் வரும் ஏதோ என்று இல்லாதபடி ஆண்டவரே நோக்கி மனுஷனை மாத்திரம் பார்ப்பதில்லை. தேவன் மனுஷனை பார்த்தா நிச்சயமா நம்மளுக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஐயோ இவங்க ஜெபிக்கிறாங்க, அவங்க ஜெபிக்கிறாங்க, இவங்க பாடுறாங்க, அவங்க வசனம் சொல்கிறாங்க. இல்லை, இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிறேன். என் ஆண்டவரை எனக்கு ஆசீர்வதிப்பார். நீங்க ஆசீர்வாதமாக போவேன், நீங்க ஜெயமாவோட போவேன், நான் வெற்றியோட போவேன். இன்னைக்கு யாரை பார்க்க வந்திருக்கிறேன்? நான் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறேன். ஒரு மகிமை ராஜாவை பார்க்க வந்திருக்கிறேன். ஒரு கிருபை உள்ள தேவனை பார்க்க வந்திருக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் சொன்ன தேவனை நான் பார்க்க வந்திருக்கிறேன். அந்த தேவன் நிச்சயமா என் பலன் கொடுக்கிற தேவன், நிச்சயமா என் ஆசீர்வதித்து அனுப்புற தேவனை நான் பார்க்க வந்திருக்கிறேன். நான் மனுஷனை பார்க்கல. ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம ஆராதிக்கணும். நம்ம அப்படிதான் துதிக்கும் போது நிச்சயமா ரெட்டிப்பான நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ரெட்டிப்பான நன்மையை நம்ம முடிச்சுட்டு வரும். கர்த்தர் நம்மளுக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறாரு. அந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோங்க. இந்த நாளில் கூட நிச்சயமா ஆண்டவரே நன்றி அப்பா. இயேசுவை தொடக்க முடிவதில்லையும் கத்தாவே அப்பா, நீர் அப்பா எங்களை சிறு கூட்டமாக இருந்தாலும் தேவக்குடைய கரம் அப்பா எங்களை மறைத்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா உடைய மகிமை வெளிப்படுத்துக்காக நன்றி அப்பா. உங்கள் பிரச்சனத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டது நன்றி அப்பா. நன்றி. நாங்கள் நிச்சயமாக ஒரு வெறுமை இல்லை. இந்த நாலு கர்த்தரை எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. நன்றி. இந்த ஜனங்கள் ஆண்டவரே 10 பேர் இருக்கிறோம், 10 பேர் 5 பேர், இது ஆண்டவரே 30 பேராக 60 பேராக நிச்சயமாக அந்த பலன் கத்த தருவீங்க அப்பா. தருவீங்க ஆண்டவரே. போதாது ராஜா ஆண்டவரே, எனக்காக எங்களுக்காக எல்லா ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே ஆத்துமா தாகத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த தாகத்தை தண்ணி எங்கள் மேல் நாளில் நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஒவ்வொரு மேலையும் ஓ ஆவியால வல்லவன் நிரப்புவீராக. ரபா சேதா ரீசாக்கா பாபா பாபா ரீதோனா கேசா ரீசேக்கா பரபல பரபா. அப்பா அப்படிப்பட்ட வல்லமை நாங்கள் பெற்றுக்கொண்டு திரும்பி கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. அல்ல உலகத்தில் அநேக உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனாலும் அதை சுமந்து கொண்டு வராதீங்கள் சமூகத்துக்கு. நான் அதை ஆண்டவரே உன் சார்ந்தவரே உன் பாரத்தை என் மேல் வைத்து விடு. நீ கலங்கி தவிக்கா சொன்னனே, நான் உன் பாரத்தை சுமக்கிறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனை சுமந்து தீர்த்திட்ட சிலுவிலே சொன்ன தேவன். நாளில் அப்படியேப்பட்ட தேவன் ஆராதிக்கும் விசுவாசத்தோடு நம்ம கடந்து ஆண்டவரே இன்னும் இருக்கிற நேரத்தும் கரத்தில் போடுறாச்சா ஆண்டவரே பா. கடைசி வேலையை தேவடைய கரம் இருந்து எங்களை நடத்தி எங்களை ஆசீர்வாதமாக ஆண்டவரை நடத்தும்படி கொடுக்கும்படி அப்பா உன் திருக்கரத்தில் அப்பா நான் தாழ்த்திய போடுறப்பா. தேவன் பெரிய காரியம் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவரே இந்த வெளியில கூட ஆண்டவரே அப்பா சபையை உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. சபையை தாழ்த்துக்கிறோம்ப்பா. சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சபைக்கு ஆண்டவரே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையை நீர் சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சபைக்கு எதிராக எழும்புகிற ஆண்டவரே ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும். சபைக்கு ஆண்டவரே எழும்புகிற தேவையில்லாத பிரச்சனைகள் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே செயலிழந்து போகட்டும் ஐயா. ஆண்டவரே உமக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் ஆண்டவரே வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பன் இந்த எல்லை பிசாசின் கிரியைகள், எல்லை பிசாசின் ஆவிகள் ஆண்டவரே, விக்கிரக ஆவிகள், செய்வன கட்டுகள் எதுவாகிலும் இந்த சபைக்குள்ள நேரிடாதபடி என் தேவன் தாமே நீர் எல்லாத்தையும் விலக்கி காக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான என் சபை பிள்ளைகளை உன் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் கொடுத்த ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனை வருமானங்கள் எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. வயதான தாய்மார்கள் தகப்பன்மார்களுக்கு சுகத்தை பலத்தை நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இவ்வளோ பலவீனத்திலும் ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே சமூகத்துக்காக ஓடி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆனாலும் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இன்னும் அதிகமாய் தேவனை